Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. அண்ணே அண்ணே வணக்கம். தேங்க்யூ சுஷா. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய லவர் படம் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு, மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. நம்மளோட இன்டர்வியூன்றது ஜெய்பீம் பார்த்துட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணோம். ஆமா, அதுக்கப்புறம் இப்ப 2வது முறை ஒவ்வொரு இடையில 2 படம் சந்திக்கல. ஆமா, மீட் பண்ணல. ஆனா உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் உங்களை மீட் பண்ணும்போது ஆன் ஸ்கிரீன்லயும் சரி டீ கடைகள்லயும் சரி ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் மட்டும் சொல்ல, உங்க கூட இருக்கவங்க எல்லாருமே அதை சொல்ல. இல்ல, அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, மியூச்சுவலி இதுதான். நான் வந்து யார்கிட்டயாவது பேசும்போது பொண்ணு உங்ககிட்ட கூட சொல்றேன், பேசும்போது நிறைய நீ சொல்ற லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எனக்கும் தானே ஜாலியா இருக்குது. ஐ மீன், அதாவது ஓஹோ நான் படுற கஷ்டத்தை சொன்னா உங்களுக்கு ஜாலியா இருக்கா, அப்படி இல்லவா, நீ அதை நினைச்சுதான் சிச்ச, அப்படி இல்ல, அப்படி எடுத்துக்கூட. நான் என்ன சொல்றேன், அதாவது இப்போ அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, எல்லா பிரச்சனையுமே நான் ஒருத்தனே பேஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ இப்படி இருக்குன்னு போது நம்ம இது வந்து எங்க இருந்து வருதுன்னு சொல்றேன். நம்ம டீக்கல்ல நம்ம பசங்க, இப்ப நான் உனக்கு தெரியாது இல்ல, நம்ம டீக்கல்ல எப்படி பேசுவோம், எல்லாம் உட்காந்து இருக்கும்போது என்னடா இப்படி பண்ணணும்னு அவங்க என்னை கவலைப்படவே விட மாட்டானுங்க. ஏய் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய காமெடியா மாத்தி, ஓகேவா, உனக்கு பிரவீனோ தமிழோ மௌலியோ அதை வந்து ஒரு பெரிய காமெடி மாதிரி மாத்தி உனக்கு கவலைப்படுறதுக்கு உண்டான ஸ்பேஸே தர மாட்டேன். அந்த இறுக்கத்தை போக்குறது இருக்குல்ல, நான் அதை பத்தி நான் நிறைய இதுல பேசியிருந்தேன். இன்னைக்கு உட்காந்து பேசுறதுக்கு பசங்க உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடம் இல்லாம போச்சு. டீ கடைகள் இல்ல, டீ கடையில இன்னைக்கு உட்காந்து பேசுற மாதிரியான செட்டப்பே கிடையாது. ஓகேவா, அப்புறம் கிரவுண்டுங்க இல்ல, பிளே கிரவுண்டு பார்க்கு எல்லாம் இருந்தது, அதுவும் தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, சோ அதனால வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால இருக்கு. நான் வந்து பாசிட்டிவிட்டி சப்ளையர் எல்லாம் கிடையாது. இருக்கிறத நம்ம பசங்க அப்படி பார்த்தா நம்ம பசங்க எல்லாருமே அதுதானே. லவருக்கு வருவோம். லவர்ல இருந்து ஆரம்பிச்சு இதுக்குள்ள நீங்க உள்ள வந்தது, இதுக்காக நீங்க எஃபோர்ட் போட்ட விஷயங்கள், மென்டலா அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஜெனரலைஸ்டான விஷயங்கள், இன்னைக்கு சினிமா எப்படி இருக்கு, மத்த இண்டஸ்ட்ரி உங்களை எப்படி கவனிக்குது, நீங்க மத்த இண்டஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்கன்றது பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே மீட் வித் மிஸ்டர் பிரபுராம் வியாஸ். வியாஸ் வந்து நம்ம எப்பவுமே வழக்கமா கதை கேட்கிற இடம் தான். வந்துட்டாப்புல வந்துட்டு அப்ப ஒரு ஈசிஆர்ல கூட்டியிருந்தாரு. நான் சொல்றது 2018 வராரு. அப்ப நான் வந்து உனக்கு நல்லா தெரியும், அப்ப வந்து காலா மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு லீட் மேனா பண்றதுக்கு உண்டான எந்த அறிகுறியும் இல்லை, எனக்கே நம்பிக்கை இல்லை. வந்து என்கிட்ட வந்து கதை சொல்றாரு. நான் எனக்கு அப்படி சொல்லிட்டு, ஆமா நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இல்ல தலைவா, நீங்க வேணா பாருங்க, என்னை வச்சு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க வேணா வேற. பட் ஆனா என்ன சொன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னா, படிங்க, ஒரு செகண்ட் படிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு போய் படிச்சுட்டேன். படிச்சோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எந்த ஆஸ்பெக்ட்லனா, ஒரு ப்ரிவேலிங் கண்டிஷன் நீங்க நல்லா யோசிக்கணும். 6 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை அது இன்னைக்கு ரெலவெண்ட். நான் வந்து என்ன ஒருத்தனால இப்படி இதை எழுத முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய சேலஞ்ச் ஆகி போச்சு. தலைவா நான் பண்றேன் தலைவா அப்படின்ட்டு. ஆனா ப்ரொடியூசர்ஸ் வந்து வாய்ப்பே இல்லை. நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கான இதுலாம் இல்லை, நான் ஒரு வேளை வேற ஏதாவது என் லைஃப்ல நடந்து இதுவாச்சுன்னா நான் பண்றேன்னு சொல்லிட்டு நான் வேற நிறைய பேர்ட்ட ரெஃபர் பண்ணேன். இவரு போயிட்டு அங்க போய் இங்க போயிட்டு, இல்ல தலைவா எதுவும் செட் ஆகலன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாரு. நடுவுல வேலைக்கு போயிட்டு அப்புறம் குட் நைட் ஆபீஸ் படம் ஷூட்டிங் ஒரு நாள் சரியான மழையில வந்து நம்ம ப்ரொடியூசர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கா. அப்போ வந்து அவர்கிட்ட சொன்னேன், என்ன தலைவா அடுத்து என்ன பண்ணலாமா அப்படின்னாரு. என்கிட்ட ஒரு கதை கேட்டாங்க, கேட்டு பாக்குறீங்களான்னு சொல்லி நான் வந்து கதையை நைட்டு ஒரு 1:30 மணிக்கு நரேட் பண்றேன். ஃபுல்லா நரேட் பண்ணி முடிச்சோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய், ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி போய், யார் டேரக்டர் அப்படில நைட்டு 1:30-2 மணி இருக்கும், ஏதாவது சொன்னாரு, இது பண்ண ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாப்புல. 1:30 மணிக்கு எழுப்பி நாளைக்கு கூப்பிடுறாங்க. வந்தோன்னா அவருக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஆபீஸ்க்கு வரணும் என்ன தெரியும், சரின்னு கூப்பிட்டு பேசி சைன் பண்ணிட்டாங்க. ஒரு கேரக்டர் நீங்க எப்படி கன்சீவ் பண்றீங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அருண் எப்படிப்பட்டவன்றது கதையை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி எழுதணும். ஸோ அந்த பேக் ஸ்டோரி தான் நம்ம மேனரிசம், பாடி லாங்குவேஜ் எல்லாத்துமே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், அதுதான் தனியா தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அருணுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட பேக் ஸ்டோரின்றது என்ன? அருணுக்கு வந்து நானும் வியாசம் எப்படின்னா, லைக் தினம் டிஸ்கஷன் நடந்துட்டே இருக்கும். நைட்டு எல்லாம் ஃபோன் பண்ணி அவரை தூங்க விடாம எழுப்பி, இப்படி ஒண்ணு வச்சிருக்கேன், இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணி அதை காமிச்சிருக்கேன். அப்புறம் நானு, கௌரி, அப்புறம் வியாசு
இதே ஆபீஸ்ல உட்காந்து எப்படி ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5-6 நாள் ஸ்கிரிப்டே படிக்கல. எப்படி அருண்ன்றவன் யாரு, அருண் எங்கெல்லாம் மீட் பண்ணிருப்பான் ஃபர்ஸ்ட், அருணும் திவ்யாவும் எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிருப்பாங்க, அந்த சிச்சுவேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரியான எக்கச்சக்கமான வேலைகள் வந்து நடந்துட்டே இருக்கு. எவ்வளவு ஹோம் இருக்குன்னா கௌரிக்கு வந்து அருணை பத்தி எழுத சொல்லுவாப்ல, எனக்கு திவ்யாவை பத்தி எழுத சொல்லுவாப்ல, அது இருக்கும். அப்புறம் இது ஒண்ணு யோசிச்சோம், அருண் வந்து டைலாக் பேசும்போதெல்லாம் பேசிடலாம். அருண் சும்மா இருக்கும்போது என்ன முகம் வச்சிருப்பான், அப்ப மோகனுடைய முகம் பிளசண்டா இப்படி வச்சிருக்க, ராஜா கண்ணு வச்சுக்க முடியாது, படலா சேகர் வச்சுக்க முடியாது, என்ன ரெஸ்டிங் ஃபேஸ் அந்த கேரக்டருக்கு என்ன ரெஸ்டிங் ஃபேஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சோம். அது வந்து சும்மா ஒரு முகத்தை வச்சு காமிச்சிட முடியாதுல்ல, அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு, அவனுக்கு ட்ராமா நடந்து, அவர் வந்து என்னை இன்ஃபுளுன்ஸ் பண்ற விதம் பயங்கரமா இருக்கும். அவனுக்கு இவ்வளவு ட்ராமா இருக்கு, சின்ன வயசுல இருந்து அவன் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு நைட்ல தூங்குனதே கிடையாது. இதுக்கு வந்து மத்தபடி காஸ்மெட்டிக் கனெக்ஷன்ஸா சட்டை எப்படி போடுறது, முடி எப்படி வெட்டுறது, அப்புறம் இவர் வந்து இன்னும் ரைட்ல வகுடு எடுத்து சீவுங்க அப்படின்னு சொல்லி இங்க பக்கத்துல ஒரு சலூன் இருக்கு, அங்க கொண்டு போய் இதை மாத்தி அதை மாத்தி இதை கிட்டத்தட்ட இதுக்கு எவ்வளவு புரோட்டோடைப் நடந்துச்சு. அதேதான் கத்திமா ஜெமினி அந்த மாதிரி இதை எடுத்துட்டு மீசையை தூக்குங்க, இதை வைங்க, அதை சேவ் பண்ணுங்க, அது போடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு மாதிரி ஒண்ணு வந்து இது வேணாம் அப்படின்றாரு. அப்புறம் திருப்பி தாடியெல்லாம் வளர விட்டு திருப்பி ஒண்ணு பண்ணலாம். அப்புறம் அவருக்கு என்னன்னா, நம்மளுக்கு எது வச்சாலும் செட் ஆக மாட்டேங்குது, அதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்ன மூஞ்சி இது அப்படின்னு. அப்புறம் சரி இதான் வருது, இதை வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வச்சு நான் அவர்கிட்டே சொன்னேன், இதுக்குதான் சொன்னேன், வேற யாராவது வச்சு பண்ணுங்கட்டு சலூன்ல. அப்புறம் ஒரு மாதிரி லுக்கா ஒண்ணு செட் ஆன பிறகு இப்போ இதுவும் அதுவும் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்டலா என்ன பண்றோம் அப்படிங்கிறத லைக் அதுக்கப்புறம் ரிஹர்சல் ஸ்டார்ட் ஆச்சு. ரிஹர்சல்ஸ்ல எப்படிலாம் கிட்டத்தட்ட நிறைய தப்பு ரிஹர்சல்ல தான். எனக்கு இது பத்தல தலைவா, எனக்கு வந்து இது இதுவாவே ஒட்ட மாட்டேங்குது, பெர்ஃபார்மன்ஸாவே வந்து இன்னும் பவரா வேணும். அப்போ நான் கௌரி கிட்ட பேசுறதா இருக்கட்டும், கண்ணா ரிஹர்சல் ஜாயின் பண்ணோன்னா கண்ணாவுக்கு எனக்கு இருக்கிற சீன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து லைக் முதல் 5-6 நாள் எனக்கு பிடிபடவே இல்லை, எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் போகதான் இந்த ஷேடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்ச் பண்ணி பிடிச்சது. முக்கியமா இந்த படத்துல ரொம்ப என்ன சொல்றது, இது ஃபிளாலெஸ்ஸா இருக்கு, நான் என்னால பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் இந்த கேரக்டருக்கான ரெஸ்டிங், சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது அவன் முகம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுதான். அதே மாதிரி இந்த 3 படம், ஜெய்பீம், குட் நைட், லவர், 3லயுமே அதுலயுமே நீங்க கல்யாணம் ஆயிரும், குட் நைட்லயும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும், இதுல கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் நீங்க மென்டலி மேரிட். சூப்பர், மென்டலி மேரிட். சோ இந்த 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்கல்ல, லிஜோ, மீதா, கௌரி. சோ இப்ப இந்த கல்யாணம் ஆயிரது அப்புறமா இந்த அளவுக்கு இன்டிமேசி வந்து அந்த 2 படத்துல இல்லைன்னா கூட, ஆனா பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கும்ல. பொதுவாவே இந்த ஆஸ்பெக்ட உங்களுக்கு ஹீரோயினுக்குமான ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? அதான் சொல்றேனே, நம்ம வந்து இப்ப அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பேகேஜோட தான் வருவாங்க. இங்க பாருங்க என்னால இவ்வளவு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப என்கிட்ட வந்து டிடி இருக்காங்கல்ல ஆக்ட்ரஸ், அவங்க நான் இதுல ஒர்க் பண்ணியிருந்தேன் மத்தகம்ல. அப்ப அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, கெமிஸ்ட்ரினாங்களே அப்படின்னா என்ன சொல்லிட்டு தெரியுமா உங்களுக்கு, சொல்லுங்க அப்படின்னா. கெமிஸ்ட்ரினா என்னன்னா, ஒரு ஆக்டருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், ஒரு கோ ஆக்டருக்கு நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ற அப்படிங்கறத பொறுத்து. எப்படி சொல்றீங்க அதை அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனாலதான், அவங்களை நீங்க மதிக்கிறதுனால அவங்க உங்ககிட்ட கம்ஃபர்டபுளா இருக்காங்க. கம்ஃபர்டபுள் தான் கெமிஸ்ட்ரியா மாறுது. அவங்க உங்ககிட்ட அப்படின்றதுக்கு முகத்துல தெரிஞ்சா கெமிஸ்ட்ரி இல்ல, ஓகேங்களா? சோ நீங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா அவங்கள உறுத்தாம நம்ம எப்படி அவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷனை கிரியேட் பண்றோம்ன்றதுதான் கெமிஸ்ட்ரியா மாறுது. சூப்பர். அதே மாதிரி கௌரி வந்து நம்ம ஆடியோ லான்ச்ல பேசின போது அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிட்டாங்கன்ற வார்த்தை சொல்றாங்க. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு டெபியூ ஆகிற ஃபீச்சர் ஃபிலிம்ல டெபியூ ஆகிற ஹீரோயின் வேற ஸ்டேட்ல இருந்து இங்க வராங்க அப்படின்னும் போது அவ்வளவு சீக்கிரம் அந்த வார்த்தை வந்துடாது. அது காரணம் இந்த ஒர்க் ஷாப் தான் நினைக்கிறேன். ஆமா, அது இன்னொன்னு, கௌரி வந்து அவங்க இந்த படத்துக்கு வந்த ஃபேஸ் ரொம்ப முக்கியமான ஃபேஸ் நினைக்கிறேன். தெரியல சொல்லாம, பட் ஆனா கௌரியோட அம்மா இறந்து 2 மாசம் ஆகுது இந்த படத்துக்கு அவங்க சைன் பண்ண போது. ஒர்க் ஷாப்போட முதல் நாளே பயங்கரமா அழுதுட்டாங்க. நான் எங்களுக்கு என்ன பண்றது ஒன்றும் புரியல. அப்புறம் ஒரு நாள் நைட் ஷூட் எடுத்துட்டு இருந்தோம்.
ஒவ்வொருமா எங்க 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 அவங்க அப்படின்னு கேக்குறாங்க. வர்றாங்கன்றாங்க. பயங்கரமா அழுதுட்டாங்க. மேக்கப் எல்லாம் போயிடுச்சு. கண்ணுல அந்த அது என்ன அதெல்லாம் களைஞ்சி கரையல்னு இங்கெல்லாம் கண்ணீர். என்னாச்சுன்னா, இல்ல எங்க அம்மாவுடைய கரெக்டா எங்க அம்மா இருந்து 3வது மாசம் இன்னைக்கு இந்த தேதியில தான் இருந்தாங்க. 8:30 மணிக்கு தான் இருந்தாங்க. ஐயோ நாங்க எங்களால் நீங்க என்ன பண்ணி ஷார்ட் ரெடின்னு சொல்ல முடியும். ஸோ வி ஹேட் டு வெயிட். ஸோ அவங்களுக்கு என்னன்னா, சார் நம்மளுக்காக இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க, நம்மளுடைய இது அப்ப அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. சாரி, நான் ப்ரொஃபஷனலா இல்ல, நான் என்னுடைய இதுவை வந்து நான் உங்க மேல ஃபோர்ஸ் பண்றேன்னா சாரி, ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. அவங்க அம்மாவோட எவ்வளவு மிஸ் பண்ணோம்னு யாருக்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்கு. ஆனா சொன்னோம்னா நம்ம ப்ரொஃபஷனல் இல்லையோ அப்படிங்கிறதும் நினைச்சு. ஸோ நாங்க எல்லாரும் எந்த வகையிலையும் கௌரி வந்து ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து ஏன்னா வியாசா இருக்கட்டும், நானு, கண்ணா, ஹர்னி, நிக்கிலா இவங்க எல்லாருமே கௌரியை கிட்டத்தட்ட அப்படி கேர் பண்ணிட்டதுனால. ஏன்னா ஒரு நாள் கண்ணா ஏதோ நாங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருந்தோம். நீங்க மட்டும் எங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கார்ல போயிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க அம்மா பயங்கரமா சமைப்பாங்க, சூப்பர். எங்க அம்மா எல்லாம் வந்து நான்வெஜ் எல்லாம் பட்டை கிளப்பாங்க. ஆனா நிஜமாவே கண்ணா வீட்டுல சாப்பிட்டுருக்கேன். அவங்க அம்மா வந்து பயங்கரமா சமைப்பாங்க. யாருக்குமே என்ன பேசுறோன்றத இதுவா பேசிட்டே திரும்பி பார்த்தா கௌரி வந்து கண்டிப்பான்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படியே எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டோம். சாரி கௌரி, நோ ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலா கௌரி வந்து ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்க வந்து எந்த வகையிலயும் அந்த பொண்ணு இதுவாயிடக்கூடாது, டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். குட் நைட் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு? ஏன்னா அதுக்கு முன்னாடி ரைட்டரா இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருந்திருப்போம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், அது எல்லா இடங்களையும் சொல்லியிருந்திருக்கீங்க. ஸோ சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தோம், ஜெய்பீம்ல கதையோடைய நாயகனா இருந்தோம் அப்படின்றத தாண்டி லீடா நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ஹோல்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமும், அதை மக்கள் நம்மளை எப்படி ஒரு ஹீரோவா ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருந்திருக்கும் நிச்சயமா. குட் நைட்டுடைய சக்சஸ் வந்து அது எல்லாத்தையும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, எப்படி ஓவர் கம் பண்ணுச்சு? ஆக்சுவலா எனக்கு வந்து பெரிய பயங்கர லிபரேட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நம்பிக்கை ஒரு ஓரமா இருந்தது. ஓகேங்களா, வந்து இந்த கதை பண்ணியிருக்கோம், இந்த கதையை முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு என்னென்னலாம் தேவை, இது எவ்வளோ ஹியூமர் தேவையோ, இதுக்கு எவ்வளோ இமோஷனல் போர்ஷன் தேவையோ எல்லாத்தையும் நடிச்சிட்டோம். ஆனா இது இப்போ நம்ம இப்போ ஏன்னா எல்லாருமே இதை எடுத்துட்டு போய் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது யார் வருவா பார்க்க அப்படிங்கிறது வந்து பெரிய இதுவாக இருந்தது. நான் இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். டே ஆஃப் ரிலீஸ் நானு, ரமேஷ், நீதா, டைரக்டரு, ப்ரொடியூசரு முதல் நாள் நம்ம போரூர் ஜிகே தேட்டர் போறோம். பார்க்கிங் காலியா இருக்கு, போயிடலாம் சொல்லி எனக்கு உதறது கையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தடத்துறதுன்னு உதறது. போயிடலாம் கிளம்பிடலாம். ஏன்னா மீதா வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீதாவுக்கு ஃபீவர், என்ன போச்சு அவ்வளவுதானா அப்படின்றாங்க. ரமேஷ் இருறா எனக்கும் தெரியலடா இருறான்றான். அப்புறம் தியேட்டர் ஓனர் மேல வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு டீலாம் கொடுத்தாங்க. டீ சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். இல்ல 9 மணி ஷோக்கு நான் வருவாங்க, வெயிட் பண்ணுங்கன்றான். நான் ஒரு 8:15 அந்த மாதிரி போயிட்டோம், 8:30 அப்படி போயிட்டோம். 1/2 hour முன்னாடினால வந்திருக்கணும்ல. பட் 15 minutes கேப்ல தான் ஒரு 4-5 பைக்கு தான் இருந்தது. இவ்வளவு பேர் தான். முடிச்சுட்டு கீழே ஸ்கிரீன்ஸ்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போகும்போது ஜன்னல் வழியா பார்க்கிங்கை பார்த்துட்டேன். பார்க்கிங்கே ஃபுல்லு. என்னது இது, வேற எதுக்குன்னா படத்துக்கு வந்துருக்கலாம்ல. தப்ப உள்ள போய் பார்க்கலாம், தியேட்டர் ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. ஒரு ரோவோ என்னமோ காலியா இருக்கு. எனக்கு என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர் யாரும் சொந்தக்காரங்களான்னு கேட்டேன். யாரும் தெரிஞ்சவங்களா அப்படின்னா, எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாருமே வந்து சொல்றாங்க, படம் சூப்பர் ஹிட் தலைவா, செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த கார்னர்ல நிக்கிறேன். சூப்பர்னா எனக்கு வந்து ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னு தெரியல. மேல இவரு தியேட்டர் ஓனர் கூப்பிட்டு, தலைவா சூப்பர் பெரிய ஹிட் முடிச்சுட்டு அங்கிருந்து பெலசோ போறோம். பெலசோல ஃபுல்லு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு கமலா தியேட்டர் ஓனர் அன்னைக்கு போன் அடிக்கிறாரு. அன்னைக்கு தலைவா ஃபுல்லு தலைவா. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு படத்துல சீனா வச்சா கூட லாஜிக் கிடையாது. ஓகேங்களா, இப்படி ஒருத்தர் விப்பாராம், இவர் படம் ரிலீஸ் பண்ண உடனே ஆளுங்க வந்துருவாங்களான்னு சொல்லி நீங்க சீனா எழுதுனாலே டிஸ்கஷன் ரூம்ல தூக்கி அடிச்சுவாங்க. நான் வேற நன்றி தவிர வேற என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. வெறும் சந்தேகத்தோட போனவன் தான் நானு. தியேட்டர் ஃபுல்லாய் கிளாப்பு தலைவா. உண்மைட்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இந்த கொரட்டை சவுண்டோட இவன் தட்டி எந்திரிப்பான். அம்மா அப்படி தட்டின உடனே இப்படி எந்திரிப்பான் இல்ல.
இதுவா இருக்கு எனக்கு எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. சோ அதான் சொல்றேனே, அந்த கான்பிடன்ஸ் இருக்குல்ல. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே ஏதோ ஒரு இப்ப நான் வந்து பெரிய பெரிய நிறைய எக்கச்சக்கமான இதுவான வேலைகளை செஞ்சு இந்த நம்பிக்கைய இது பெறல. ஓகேங்களா, வெறும் சின்ன சின்ன கேரக்டர்ஸா பண்ணி அந்த கேரக்டர்ஸ் இவங்களுக்கு வந்து சரி இவன் நல்லா இது பண்ணுவான் வேலை செய்வான்றதுக்காக தான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இதை நம்ம இதுவா எடுத்துக்க கூடாது, இதை நம்ம வந்து சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அதே போல முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு கொடுக்க கூடாது. மணிகண்டன்ற பெயர் வந்து ஒரு கிளாஸ்ல மணிகண்டன்னா கண்டிப்பா 2-3 மணிகண்டனாவது இருப்பாங்க. சினிமாலயும் அவ்வளோ மணிகண்டன் இருக்காங்க, டைரக்டர்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அடைமொழி அப்படின்றது மாறிட்டே இருக்கு. சோ மணிகண்டன்ற பேரை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பேரை மாத்திருட்டாங்க. எப்போ நான் சினிமால ட்ரை பண்ணும்போது ஆமாமா பேர், ஏன்னா ஒரு செட்ல 5 மணிகண்டன் இருப்பாங்க. ஓகேவா, இப்ப நான் அசிஸ்டன்ட் வேலை செய்யும்போது என் கூட அசிஸ்டன்ட் பேட்ச்லயே மணிகண்டன் இருக்காப்ல. அவன் வந்து நல்ல வேலை, அவன் வந்து கிளாப், அதனால அவன் பேர் கிளாப் மணி. ஓகேவா, இன்னும் மோசமா ஒரு விஷயம் சொல்றேன். காலால ரஜினி சார் கூட ஒரு நாய் இருக்கும், அந்த நாய் பேர் மணி. மணி எங்கன்னு கத்தனா நான் வேகமா ஓடி பண்ணி இப்போ ரஞ்சித் இன்னும் அப்பளம் சொல்லிட்டு அவங்க லெனின் தானே கூட போடா அப்படிம்பாரு. சோ இப்போ நாங்க இப்ப லவர் ஒர்க் பண்றோமா, லவர்ல வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருப்பாரு. ஸோ எல்லாம் ரொம்ப காமனான பேரா இருக்கிறதுனால இந்த பேரை மாத்திரு, யூனிக்கா அதெல்லாம் வச்சுக்க அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், நீ என்ன இருந்தாலும் சரி, என் பேரெல்லாம் மாத்துறதா இல்ல, இதான் என் பேரு. எங்க வீட்டுல வந்து இன்ஃபேக்ட் என் பேர் மேல எனக்கே நிறைய விமர்சனம் இருக்கு. எனக்கு வந்து என்னடா சாதாரணமா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்டைலா பேர் வச்சிருப்பாங்க, எனக்கு இந்த பேரை வச்சிருக்காங்களே சொல்லிட்டு நான் எங்க வீட்லயே திட்டிருக்கிறேன். யாருக்கு கேட்டு பேர் வச்சுங்க, என்கிட்ட கேட்டீங்களா நீங்க ஒரு வார்த்தை அப்படின்ட்டு. பட் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ரொம்ப காமனான நேம் தான். அண்ட் அதுதான் எனக்கு இது ஒண்ணு கூட என்ன சொல்றது, அதுதான் பிளஸும் கூட. இல்லைன்னா நான் வேற ஏதாவது ஒரு அந்நிய பேர்ல இல்லாம இருந்தேன்னா அதுலனாலதான் நான் நேமிங்காவே சொல்றேன். நான் இது வரைக்கும் படம் பண்ண கேரக்டர்ஸோட நேமுமே ரொம்ப அன்னாடம் நம்ம லைஃப்ல இருக்கிற பேர்களுடைய பேர்களா தான் இருக்கும். நீங்க எடுத்து முக்காவாசி சினிமால கார்த்திக் இருக்கும், இல்ல சிவா இருக்கும் ஹீரோக்களோட பேரு. நான் அதை பண்ணக்கூடாது, அந்த 2 பேர்கள் இல்லாம இருக்கிற பேர்களை தான் வைக்கணும். அது ராஜா கண்ணு, அருண், மோகன், முகிலன் எல்லாம் எதுவா இருக்கட்டும், சேகர், எல்லாமே அன்னாடம் நம்ம லைஃப்ல நம்ம இதுவா இருக்கிற பேர்களை மட்டும்தான் எடுக்கணும், சம்பந்தமா இருக்கிற பேர்களை எடுக்கணும்ன்றதான். இதுல இருந்து தோணுது என்னன்னா, இல்லண்ணே இப்ப நீங்க ஒரு அந்நியமா இந்த பேரு சும்மா சொல்றேன்னு வைங்களேன், இப்ப எதிர்நீச்சல் மாதிரி ஆயிடுது, இஷ்ன்னு முடிகிற மாதிரி இல்லண்ணே. இப்ப உதாரணத்துக்கு ரோஷன் அப்படின்னு ஒரு பேரு, உங்களுக்கு ரோஷன் அப்படின்னு பேரு இருந்தது அப்படின்னா, ரோஷன்ற பேரே ரொம்ப பாஷா இருக்குது, அப்படி 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 இருக்குது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அருண், மோகன் டெய்லி நம்ம பாக்குற ஆட்கள். சோ அதனாலதான் எல்லாராலையும் உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எனக்கு அது அதனால தானான்னு தெரியல, பட் ஆனா அதுவும் ஒரு ஃபேக்டராலையும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். சோ இப்ப உங்களை பார்த்தா ஏன் எல்லாருமே வந்து நான் ஜெயிச்ச மாதிரி, எனக்கு தெரிஞ்சவங்க ஜெயிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றது காரணம், எல்லாருமே மணிகண்டன்ற பேரை கடந்து வந்திருப்பாங்க. சோ அந்த கனெக்டும் இதுல இருக்கும். அதுவும் அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஒரு இன்டர்வியூல வந்து கோபிநாத் எடுத்த இன்டர்வியூ நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்பாங்க, அந்த டைம்ல வந்து எல்லாருமே ஒரு மாஸ் ஹீரோ ஆர்டிஸ்ட் அப்படின்னா நம்ம இப்படி பாக்குற சூழல்ல இருந்து பிரபுதேவா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ரெப்ரசன்டேஷனா இருந்தனால எல்லாருக்கிட்டையும் ஈஸியா இது பண்றாரோ, அது மாதிரி விஜயகாந்த் சார் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரபுதேவா அப்படி இருக்குமோன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ இன்னைக்கு இருக்க இந்த மாடர்ன் இதுல உங்களை நான் அந்த ஸ்டேஜ்ல பாக்குறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்றது வந்து நான் என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்றேன்னா, நீங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள், உங்களுடைய கேரக்டரைசேஷன், இது எல்லாமே பார்க்கும்போது மிடில் கிளாஸ் ஆள், ஏன்னா எல்லாரும் உங்களை அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்கன்றது காரணம் அதுவும் இருக்கோ அப்படின்றது நினைக்கிறேன். சரியா தப்பான்னு தெரியல. பிரபுதேவா சார் வந்து அதான் நான் அதனால மட்டுமே இல்ல, பிரபுதேவா சார் தான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குப்பம்னா என்ன இமேஜ் இருந்ததோ அதுல இருந்த ஹீரோவா நிறைய படங்கள் இருந்து பண்ணிட்டே இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ஸ்லம் டுவெல்லருடைய அந்த இடத்துல இருந்து ஒரு ஹீரோ வந்துட்டே இருப்பாரு. நீங்க முக்காவாசி அவரோட படங்கள்ல வேர் ஹி ஹெயில்ஸ் எங்க இருந்து வர்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பீச் ஓரத்துல ஒரு குப்பத்துல இருக்கிற ஒருத்தவங்களுடைய லைஃபா இருக்கும். சோ அது வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, அண்ட் ஆல்சோ இன்னொன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் ரொம்ப சாஃப்டரான ஒரு ஹீரோஸா, முரளி சாரு, சரத் சாரு எல்லாம் ரொம்ப சாஃப்டரான ஒரு ரொம்ப ஜென்டில்மேனுடைய
இமேஜ் எடுத்துப்பாங்க இல்லையா? ஒரு பொண்ணை அப்ரோச் பண்றதுல எல்லாமே அந்த வேது, முக்கியமா அவங்க ட்ரெஸ் பண்ற விதம் எல்லாம் ரொம்ப டீசன்ட். நம்ம ஆள் மட்டும்தான் அந்த ஜென்டில்மேனுக்கும் எங்க ஆளுக்கும் சம்பந்தமே கிடையாது. மேல இருந்து குதிப்பாரு, மாட்டு வண்டியில பேண்ட் கட்டுவாப்புல, எல்ஐசில இருந்து இது பஸ் மேல தொங்கின்னு போவாப்புல. சோ ஒருத்தனுக்கு இன்னொன்னு அத ரொம்ப அப்பட்டமா நேரா வந்து ஒரு ஒரு யங்ஸ்டருடைய மைண்ட் இருக்குல்ல, ஒரு யங்ஸ்டருடைய அந்த எனர்ஜி இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப க்ளோஸரா போனது வந்து அந்த சமயத்துல. சோ அவரோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்க சொல்ற மாதிரி மிடில் கிளாஸ்னு சொல்லிட முடியாது. அதான் மிடில் கிளாஸ் கூட அந்த சமயத்துல அந்த சோசியல் கன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. ஏழை பணக்காரன் தான், மிடில் கிளாஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அண்ட் இப்போ ஒரு 15-20 வருஷமா தான் மிடில் கிளாஸ்னு ஒண்ணு வர ஆரம்பிக்குது உள்ள. அதுலயே உட்பிரிவுகள் இருக்கு, அப்பர் லோவர் அப்படின்னு. சோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து கமலால பாக்குறாருன்னா சத்தியம்ல பாக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கும், ஓகேங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றாப்புனா அந்த ஹோட்டல்ல. ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்குமான கடைகள் வர ஆரம்பிக்குது, சாய்ஸஸ் வர ஆரம்பிக்குது. பெரும்பான்மை யாருன்னு பார்க்கணும், ஓகேங்களா? பெரும்பான்மை யார் இந்த உலகத்துலன்னு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். அதே போல ப்ராப்ளம்ஸும் அவங்க வந்து டு ஏர்ன் அ லிவிங், ஒரு ஆக்சுவலா வாழவே இல்லை. அவங்க சர்வைவலுக்கு சொல்றேன். சர்வைவ் பண்றது வேற, வாழ்றது வேற. சர்வைவ் பண்றதுக்கே அவ்வளவு கஷ்டம். சோ எனக்கு என்னன்னா, இதுல வந்து எவ்வளவு சாகசங்கள் இருக்கு, எவ்வளவு லைஃப் இருக்கு இதுல. இந்த கதைகள் எடுக்கணும்ன்றதுதான் என்னோட. ஏன்னா ஒரு ஹீரோன்ற ஒரு அதுவும் பண்ணலாம், ஓகேங்களா? ஒரு 100 பேரை, அதுவும் ஒரு டைப் தான். தன்னை வெல்றது இருக்குல்ல, அதுவுமே ஹீரோன்னு தான் நான் நினைக்கிறேன். சூப்பர். அப்படியே கட் பண்ணா இதுல உங்களுடைய இன்ட்ரோ பைக்ல வந்து ஸ்கூட்டர்ல டியோல வேகமா ஃபோர்ஸா வந்துட்டு இருப்பீங்க. நமக்கு பைக் சீன் ஹீரோ அப்படின்னா நமக்கு மேடி அலைப்பாயுதே ஞாபகம் வந்துடும். ஸோ இன்ட்ரோடக்ஷன், உங்களோட இன்ட்ரோடக்ஷன், இன்டர்வல், கிளைமேக்ஸ் எல்லாமே பைக் வச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல இருக்கும்போது நீங்க ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நீங்க தெளிவாயிருவீங்கன்றதுனால அந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட இருக்காது, ஒரு ஜாவா சத்தம் தான் இருக்கும். அது சிங்கிள் சீட் பைக், அதுதான் முக்கியமான. இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரு பைக்ல இன்ட்ரோ அப்படின்றத வந்து ஸ்கிரிப்டா படிக்கும் போதும் சரி, இல்ல ஷூட் பண்ணும் போதும் சரி, நான் கெஞ்சினேன், வேணாம் என் நண்டு வரான்னு வைங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா அதான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது இல்ல, ஓகேவா? எனக்கும் பைக்கும் எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. பட் ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, அந்த கேரக்டருக்கு ஏதோ ஒரு டைனமிசம் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். அதுக்காக அதை பண்ணோம்னா நான் சொன்னேன், ஐயோ அது நல்ல, அதுக்குன்னு ஒரு கிரேஸ் வேணும்யா, எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. வியாஸ் தான் வந்து ரொம்ப இதுவா இருந்தாரு. இல்லையா நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணா இப்ப ஒரு தடவை பண்ணுங்க அப்படின்னாப்ல. அப்புறம் பண்ணிட்டு அவரா வந்து போய் சொல்லுவாரு, சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. எனக்கே அவரு ஐயா நிஜமா செம்மையா இருக்கு அப்படிம்பாரு. சோ எனக்கு என்னன்னா, இதுவா என்ன சொல்ற, என்டையரா படமாவே சொல்றேன். நீங்க சொன்னது அந்த பைக்ஸ் வந்து அது ஒரு ஹீரோயிக்கா இதுவா இதுல போர்ட்ரே பண்ணப்படலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சர் ஆயிருது, ஃபர்ஸ்ட் போனா பஞ்சரு, ஓகேவா? 2வது தடவை மேல போனோம்னா மெஸ்ஸி வெளியே தெரிஞ்சு விட்டுருவாங்க, ஓகேங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு இது ஹீரோயிக்கா தெரிஞ்சிடக்கூடாதுங்க, அப்ப நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதே மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் இருக்குல்ல உங்க கேரக்டர்ல. ஸோ இன்னைக்கு எல்லாருமே மனிதர்களுக்குள்ள இப்படியான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்கான்றது மணியை பார்க்கும்போது நமக்கு தெரியுதுன்னு சோசியல் மீடியாவில் அவ்வளோ பேர் எழுதும்போது நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆப்பிள் கிரம்பல் வீட்டில் இருந்து செஞ்சுட்டு போய் அவங்க கிட்ட கொடுப்பீங்க, எப்படி உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு. அவங்க சாப்பிடுவாங்க, குழந்தை மாதிரி வாயில ஒட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல், குழந்தைங்கும் போது அந்த வார்த்தை வரும்போது லைட்டாக ஒரு ஸ்மைல், அது ஒரு இடம். இன்னொன்று வந்து அந்த இன்டிமேசி சீனுக்கு முன்னாடி நீங்க பேசுற விஷயங்களும், அவங்க அந்த நீலமேகம் சாரை பத்தி பேசும்போது, நான் எப்ப சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது அப்பல இருந்து அந்த ஆளுக்கு, இந்த மாதிரியான சின்ன சின்ன நுவான்சஸை வந்து ஒர்க் ஷாப் பண்றனால அது நமக்கு வருதா, இல்ல நீங்க ஒரு ரைட்டரா இருக்கிறனால அந்த விஷயங்கள் தோணுதா, எப்படி அது நடக்குது? ஒரு மெத்தட் வச்சு கண்டுபிடிக்க முடியாது சோசா. அது வந்து அதான் சொல்றேன், நிறைய டெக்னிக்ஸ். நம்ம அப்சர்வேட்டரி இருக்கும், ஓகேங்களா? அப்ப அதுல நான் ஒரு அந்த சார் மாதிரி மிமிக்ரி பண்ணிருப்பேன். அந்த சார் வந்து எங்க சார் தான், ஓகேங்களா? அவர் பேரு சொல்ல வேணாலும் பாக்குறேன், எங்க சார் தான், அவரோட வாய்ஸ் தான் அது. எங்க காலேஜ் பசங்க மட்டும் தனியா கிளாப் பண்ணிருந்தாங்க. ஐயோ சார் பாவம் எங்க இருக்காரோ. அருண், ஃபார் எனி ஸ்டூடெண்ட் தேர் should be the amount of discipline you are going to suffer in life, that is for sure அப்படின்னாரு. அவர் சா பேசும்போது சா சொல்லுவாரு, அப்படி சா அப்படி வரும்.
அது ஆக்சுவலா நண்பன் இதுல கூட வரும், சத்யராஜ் சார் பண்ணிருப்பாங்க. பட் இவருக்கு வந்து நாங்க அந்த சமயத்துல நண்பன் வரலன்னு நினைக்கிறேன். அம்மா பயங்கர அவர் ரொம்ப கரெக்டா பண்ணிருக்கிறோம். ஸ்ரீனிவாசன் அவர் பேரு. அவர் வந்து ரொம்ப இதுவா இருந்தாருன்னா, ரொம்ப என்ன சொல்றது டவுனா இருந்தாருன்னா என்னை ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு சொல்லுவாரு, டேய் உனக்காக விஜயகாந்த் சார் மாதிரி பேசி காட்டுறா அப்படின்னு. அவருக்கு வந்து ப்ளீஸ் எனக்காக நான் வந்து அந்த இந்த இதுல தமிழுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி பேசி காமிச்சோன்னா அவருக்கு சந்தோஷம் ஆயிரும். சரிடா போ கிளாஸ் போ அப்படிவாரு. விஜயகாந்த் சார் ஃபேனு. கூப்பிட்டு அது மட்டும் பேசுறான் அப்படின்பாரு. அது பேசிட்டோன்னு அதோ அப்படின்றாரு. சூப்பர். இந்த மாதிரி சின்ன சின்ன நியூவான்சஸ் அதான் சொல்றேன். இது வந்து நம்ம ஒரு டெக்னிக்கை வச்சு ரைட்டிங் ஓரளவுக்கு வருதுன்றதுனாலயோ அரல்ஸ் அது மட்டும் கிடையாது, அப்சர்வேட்டரி ஸ்கில்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப இன்னொன்னு டைரக்டரோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும். இது எல்லாமே நான் வந்து அதான் சொல்றேனே, இந்த செட் ஆஃப் இப்போ அவர் என்கிட்ட வந்து ரொம்ப பர்டிகுலரா டைரக்டர் இருந்துட்டாரு, எனக்கு வந்து இந்த செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ அருண்னா அவன் எப்படி இருப்பான், அண்ட் அருணை சிரிச்சா மாதிரி பாக்குறது வந்து எனக்கு தெரிஞ்ச 2 சீன் நினைக்கிறேன். அவன் வந்து அவனோடைய ரொம்ப என்ன சொல்றது வேற ஒரு செல்ஃபை வந்து வெறும் திவ்யாட்ட மட்டும்தான் காமிச்சிருக்கான். அது வந்து அந்த 2 சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற எந்த சீன்லயும் அருணை சிரிச்ச மாதிரி பார்க்கவே முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப இதுவான மெமரிக்கு ஒன்று இது போயிடலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்க சொல்றது வந்து அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமான இதுல இருந்து அது ஒரு சீன்ல வந்து அது இதுக்கு எங்கேயோ பார்த்தது உபயோகப்பட்டிருக்கும், ஒரு சீன்ல வந்து டைரக்டரோட இன்புட் ஒரு சில ஒர்க் ஷாப் உபயோகப்பட்டிருக்கும். அந்த மாதிரி பல்வேறு டெக்னிக்ஸை வந்து எடுத்துக்க வேண்டியதா, ஒண்ணு மட்டும் பத்தாது. சூப்பர்ண்ணே. அதே மாதிரி இந்த கேரக்டர் கன்சீவ் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு தடவையும் இதை பத்தி பேசிருக்கீங்க. ஒரு கேரக்டர் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இந்த கேரக்டர்ல இருந்து ஏதாவது இருக்குதா, மேனரிசமோ இல்ல தாட் ப்ராசஸோ ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி இல்லையா நான் பார்த்து யாரோ ஒருத்தவங்க இருக்கான்னு அப்படியே பார்ப்பேன். இவங்க கிட்ட இருக்குன்னா அதுல இருந்து லைட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், சோ அந்த மாதிரி எடுத்துப்பேன். அந்த மாதிரி அருண் கேரக்டர் யார்கிட்ட இருந்து கலெக்டிவ் ப்ராசஸ் பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் வந்து அருணுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. படம் பார்த்துட்டு வந்து அதுல மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு எப்படா பண்ண அது எப்படி தேங்க்யூ எப்படா அப்படி பண்ண அப்படின்னாப்ல எல்லாம் அந்த இது மாதிரி உபயம் டியூப்லைட்ல எழுதுவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பீப்புள் வந்து இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளே கூட நிறைய அருணா இருந்திருக்கிறோம். சோ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சதுதான். அது வந்து இப்ப என்ன சொல்றது முகமா நட ஒருத்தர் தான் இருக்கலாம். இந்த படத்துக்கு வாய்ஸா வந்து வேற மாத்திருப்போம், டபுள் வாய்ஸ் வரும். இதுல பேசியிருப்பான் பசங்களை தாண்டி இப்படி இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வேற எந்த படத்திலோட இதுல சாயலும் இருக்காது அந்த குரலுக்கு. இப்போ ஏன்னா அவன் பேசினாலே எரிச்சலா ஜாரிங்கா இருக்கணும்ன்றதுக்காக அந்த டபுள் வாய்ஸ்ல பேசியிருப்பேன். சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒண்ணு அது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகே. ஒரு வியாஸ்ட சொல்லிட்டு இருந்தாரு, வியாஸ் ஒரு இன்டர்வியூல சொல்லிடுவாரு. அதுவுமே அங்க டப்பிங்ல போய் கிடைச்சதா. ஃபர்ஸ்ட் வந்து ஏய் ஹாப்பி பர்த்டே டி அப்படின்னு சொல்லிட்டு பிளசண்டா பேசுவாரு. ஓ உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே திவ்யா ஒரு கில் ட்ரிப் போட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் 6 வருஷத்துல சேர்ந்து செலிப்ரேட் பண்ண பர்த்டே தான், டேக் கேர் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கில் ட்ரிப்பை போட்டுடும். அந்த மாதிரியான விஷயம் தான். அது வந்து நிறைய பேருடைய நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. உபயங்களா உபயம். இப்போ ஒரு கதையை நீங்க கேக்குறீங்க அப்படின்னா லைனா ஒரு விஷயம் இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சும்மா உங்களை ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா தலைவா இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். அதுலயே சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல, இல்ல உங்களுக்கு டேட்டாவல் ஏதோ ஒரு விஷயம் நீங்க அது இல்லைங்க அப்படின்னு சொல்றது ஒன்னா இருந்தாலும் அது நரேஷனுக்கு போகும்போது நீங்க சம்திங் அதுல உங்களுக்கு இம்ப்ரெசிவா இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் ஓகே நீங்க வாங்க நரேட் பண்ணுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்ல. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி, எந்த விஷயம் உங்களை நரேஷன் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகுது? ஒரு டெபியூ டைரக்டரோ இல்ல சீனியர் டைரக்டர் யாரா இருந்தாலும் அது வந்து ஜென்ரலா நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்த்துடுறோம். ஓகேவா? லைன்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாத ஒர்க்கா இருக்கா அப்படிங்கிற. இன்னொன்னு இந்த ஸ்கிரிப்ட் ஜென்யூனா எழுதப்பட்டிருக்கா. இப்போ ஒரு லைன்ல வந்து தெரிஞ்சு இப்போ என்ன சொல்றது, இப்ப இந்த கதையவே வச்சுங்களேன். இந்த கதையை சினாப்சிஸ்ல படிச்சீங்கன்னா டோட்டலா வந்து ஒண்ணுமே வாய்ப்பே இல்லாம இருக்கும். 2 பேருக்கு சண்டை வருது. ஒரு ஸ்டேட் ஆஃப்
விஷயஸ் சர்க்கிளுக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து பிடிக்கலையா, ஓகே ஓகே நாள்ல இருந்து பார்க்க வேணாம் அப்படின்னு விலக முடியாது இல்லையா. சண்டை 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 ஒரு லெவலுக்கு சண்டை ஹெவி ஆகிக்கு அப்புறம் கட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஒருத்தரால இது ஒரு பேராகிராஃப்ல எழுத முடிஞ்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கியூரியஸா இதை எப்படி கதை பண்ணிருப்பாங்க. இது ஓகே நான் பண்ணல, இது கதையா எப்படி பண்ணாப்ல அதை முதல்ல கேட்போம். கூப்பிடு உட்காரு என்ன கதை இது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கிரிப்ட் பார்க்குறோம். படிச்சோடனே ஓகே அப்படிங்கிறது. அந்த மாதிரி சில சமயங்கள்ல லைன் நல்லா இருக்கும், ஸ்கிரிப்டா ஒர்க் ஆகாது. ஓகே லைன் ரொம்ப சுமாரா இருக்கும், ரொம்ப சுமாரான ஒன்லைனா இருக்கும். ஆனா அவங்க ஸ்கிரிப்டா மாத்தும் போது அது பயங்கரமா பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. நான் எதுக்காக நான் அப்படி ஃபில்டர் பண்ணி கேட்கறதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் கேட்டுறது. நான் உங்களுக்கு தெரியாது இல்ல அந்த காப்பி கடையை வந்து வாடகைக்கே எடுத்துட்டேன். எனக்கு வந்து அங்க யாராவது உட்காந்து காப்பி குடிச்சிருந்தாங்கன்னா வந்துட்டு அது எந்திரிங்க அந்த ஸ்டாஃப் அவங்க காலி பண்ணவா. அதனால ஒரு நாளைக்கு 5 நரேஷன் 6 நரேஷன் எல்லாத்தையும் கேட்டு இண்டெக்ஸ் போட்டு இன்னைக்கு தேதி இவரு இந்த கதை சொன்னார், எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கறத வச்சு அப்புறம் இது அடுத்த ஸ்டேஜுக்கு. ஸோ அது ஒரு பெரிய ஒர்க்கா இருக்கு. எந்த கதையுமே ஒரு லைனை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியல, ஒரு நரேஷன் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியல. சோ அதுக்கு வந்து ஒரு பெரிய பேக் அண்ட் ஃபார்த். இப்ப அந்த நரேஷன் கேட்டு எனக்கு பிடிச்சிருந்தாலுமே உடனே ஓகே சொல்ல முடியல. இதுக்கு பின்னாடி இந்த கதையை அவங்க என்னவா எடுத்துருங்க. ஏன்னா மேலோட்டமா ஒண்ணு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் ஆழமா போனா நான் அப்படி எழுதலையே, நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டோமா. ஒரு வாட்டி அப்படியே ஆயிருச்சு. ஒரு கதை சூப்பர் தலைவான்னு சொல்லி பேசி ப்ரொடியூசர் கூட்டு போய் உட்கார வச்சிட்டேன், சொல்லுங்க அப்படின்னாக்கா அவர் வேற கதை சொல்லிட்டு இருக்காரு. அவரு அந்த நீ என்னடா ஒண்ணுங்கிற ஃப்ரெண்டுங்கிற அந்த மாதிரி வழி வந்து பழக்கிறேன் அந்த மாதிரி. அதானே எனக்கும் தெரியல சொல்லிட்டு நானும் உட்காந்து கூப்பிட்டு என்னங்க அது எதுக்கு சார் அதை சொல்றேன், அதான் என் கதை அப்படின்றாரு. சோ இந்த மாதிரி ரிஸ்க்ஸும் இருக்கு. கொஞ்சம் சூதானமா தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. உடனே ஓகே சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா. ஒரு கதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அது எவ்வளவு டைம், ஒரு 1 வீக் நம்ம யோசிப்போம். ஓகே இது நமக்கு சரியா இருக்குமா, முந்தைய படத்துல இருந்து இது வேறையா இருக்கு, ஆனா எந்த மாதிரி வேறையா இருக்கு, நம்ம இந்த கதை நல்லா இருக்கு ஆனா நம்ம அதுக்கு செட் ஆகுமா, இந்த மாதிரி பல. இது எவ்வளவு நாள் அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கணும் ஒரு கதைக்கும் ஆமா. இப்ப ஒரு சில கதைலாம் நரேஷன், ஒரு கதை ஆக்சுவலா ரொம்ப பயங்கர எமோஷனலான கதை. எனக்கு வந்து சொல்ல சொல்ல அப்படியே அடைக்குது துக்கம், எப்படி இருந்தாலும் இது எழுதுனான்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டாக்கா அவருக்கு அவரோட அண்ணாக்கு நடந்ததுன்றாரு. அந்த ஆளாலே சொல்ல முடியல. கிளைமேக்ஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே நின்றுன்றப்பல நான் விட்டுருட்டேன். எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது சொல்லிட்டு டைரக்டா ப்ரொடியூசர் நம்பர் இருக்கான்னு ப்ரொடியூசர் நான் பண்றேன் சார் சொல்லிட்டேன். அதுக்கு டைமே எடுத்துக்கல. ஏன்னா அந்த இமோஷன் வந்து அவ்வளவு ஹானஸ்டா இருக்கு. இதுக்கு மேல நான் உன்னை ஆராய்ச்சிலாம் இதுவே கிடையாது. ஏன்னா அதான் சொல்றேன், நம்ம அது எந்த அளவுக்கு ஹானஸ்டா இருக்குன்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. ஓகே கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு ஓகே அது அப்படின்றது எடுத்துக்கிட்டா இருக்கும். சில கதைகளுக்கு வந்து என்ன சொல்றது, அதுல அதான் சொல்றேன், அதுல கொஞ்சம் மேல் பூச்சி இருக்கா, அந்த மேல் பூச்சை களையிறது கொஞ்சம் கஷ்டமா. இல்ல சார் இது எதுவுமே எனக்கு கதை மாதிரியே தெரியல சார், இதெல்லாம் வேண்டாமேன்னு சொன்னாக்கா அவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளவுதான். ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு கால அளவு எடுத்துக்கு. ஓகே லவர்ல கண்ணா ரவி அவர்களோட நீங்க ரொம்ப வருஷமா உங்களுக்கு தெரியும். ஆனா 2 பேரோட கேரக்டர் வந்து அது ஸ்பாய்லரான்னு தெரியல. 2 பேர் கேரக்டர் ஒரு கட்டத்துல பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நீ தாண்டா எனக்கு எதிரி அந்த ஜோன்ல இருக்கும். இது வந்து எனக்கு 7G சமயத்துல வந்து செல்வராகவன் சார் வந்து ஒரு 7G பத்தி அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, ரவிகிருஷ்ணா அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, அந்த நினைத்து பார்த்தேன் சாங்கு சோனியா ரோல் அனிதா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாண்டேஜ் சாங் எடுக்கும்போது என்னை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல கதவுல வச்சு சாத்திடுவாங்க, அந்த பாயும் தலகாணி மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். எனக்கு எப்போ ஷார்ட்டோ அப்போ கூப்பிடுவாங்க, யார்ட்டையும் பேசக்கூடாது, போவேன், அவர் என்ன சொல்றதை பண்ணுவேன், மறுபடியும் வந்து கதவு ரூம்குள்ள இருந்துப்பேன். அப்பதான் அந்த எமோஷன் வந்து எனக்கு கேரி ஆகும்னு அவர் ஃபீல் பண்ணா நான் சொன்னதை மட்டும் பண்ணேன். இப்போ இது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரொம்ப க்ளோஸா இருக்கேன் நீங்களும் கண்ணாடி அவர்களும். அதுக்கு படத்துக்கு முன்னாடி 2 பேரும் நீதான் என் லைஃப்ல நீதான்டா எதிரின்னு நீங்க நினைக்கும் போது சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களே, செட்ல நாங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம் ஏன்னா நாங்க 2 பேரும் எதிரி, அந்த மாதிரி ஏதாவது நடந்துதான்? வாய்ப்பே இல்ல. இவ்வளவு தூரம் கேள்வியே வாய்ப்பே இல்ல. கட்டு சொன்ன உடனே தலைவா சீரம் அடுத்து கேமரா வந்து பத்துங்க வந்து தலைவா போலாம் அப்படின்னு கட்டாப்பு தலைவர் கேட்பட்டாங்க 2 வழி போப்போம் உங்களுக்கு தான் க்ளோஸ் இப்படிதான் போயிட்டு இருக்குமே தவிர்த்து முடிச்ச உடனே இதுல இருந்து அங்க இருந்து ஓடி வருவாப்புல, சாண்ட்விச் செம்மையா இருக்கு கோக்கறனால சாண்ட்விச் செம்மையா இருக்கு சொல்லிட்டா அந்த மோகன் மாதிரி கண்ணாதைகளுக்கு வந்து அதான் சொல்றேன், இதுக்கு வாய்ப்பே கிடையாது. கட்டு இது ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த இதுவா பாத்துக்கிறோம், நடிச்சு முடிச்சிட்டோம். கட்டு
கட் பண்ண உடனே கலந்து ஓடுறதுதான். எங்கெங்கயோ போயிட்டோம், வாய்ப்பே இல்ல. குட் நைட் அம்மா, லவர் அம்மா, ரெண்டுலயுமே அம்மா எமோஷன்ன்றது ரொம்ப நல்லா பிரதானமா இருக்கு. சோ அதுல நீங்க அந்த இந்த தேவசத்துக்கு கூப்பிடும் போது மீதாட்ட சொல்லுவீங்க, நல்லா இல்ல காய் பொருளங்க சரியா வேகல, என்கிட்ட சொல்ல சொன்னேன் அவங்ககிட்ட சொல்ல. அந்த இடத்துலயுமே வந்து அம்மா ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ இதுலயுமே வந்து நீ நான் எங்க அம்மா, நீ நான் எங்க அம்மா அப்படின்ற விஷயம். அம்மா கேரக்டர் பத்தி பேசலாம். நீங்க ரியல் லைஃப்ல ஏதாவது அம்மா கிட்ட ஷேர் பண்ணாம இந்த மாதிரி ஒரு அம்மா கேரக்டர்மா இவங்க நடிக்கிறாங்கம்மா அப்படின்னு நீங்க உங்க அம்மா கிட்ட பேசுறது உண்டா, இல்ல உங்க அம்மாவோட இதாவது? அது போன குட் நைட் அம்மாவுக்கு வந்து கூட எங்க அம்மாவுடைய நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருந்தோம். அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தோம். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான். என்னன்னா நான் என்ன நினைச்சேன்னா, எப்படி மோகனுடைய ஃபேமிலியை காமிக்கிறது முக்கியமோ அருணோட ஃபேமிலியை காமிக்கிறதும் முக்கியம். ஏன்னா மோகனோட ஃபேமிலி கூட எங்கேயோ ஃபேரிலேண்ட்ல இருக்கு, ஓகேங்களா. நான் அதிகமா பார்த்தது அருணோட ஃபேமிலியை தான். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களே, ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கேட்டாங்க, ஏன்னா நீங்க போய் அருண் வேஷம் ஏன்னா பண்ணீங்க அப்படின்னாப்புல. மோகன் தான் எவ்வளவு ஜாலியா இருக்கு. இல்லப்பா, வெறும் நல்ல விஷயத்த மட்டும் காமிச்சு ஃபுல்லா ரூமை கூட்டிட்டு கார்பெட் கடையில தள்ளி குப்பையை தள்ளிட்டு பாருங்க ரூம் கிளீன்னு சொல்லிடும். குப்பை இருக்கு, நீ மறைக்கிற. சோ நீ வந்து இதை காமிக்கிறது எவ்வளவு முக்கியமோ, இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கு, இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு இப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்கன்றது, அவங்க எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க அந்த அம்மான்றது காமிச்சது எவ்வளவு முக்கியமோ, இந்த அம்மா வந்து அந்த அளவுக்கு ஆக்சுவலா இந்த அம்மாக்கள் இன்னும் எண்ணிக்கையில ஜாஸ்தி, ஓகேங்களா. வெளியே வரல, பேச தயங்குறோம், பேச அருவருப்பா இருக்கு, என்ன ரீசன் வேணா சொல்லிக்கலாம். ஆனா இல்லைங்கிறத மறுக்க முடியாது. ரெண்டு அம்மாவும் வெவ்வேறுனாலும் இன்னொன்னு, நான் வந்து என்ன சொல்றது, ஜாஸ்தியா எங்க அப்பாட்ட அவ்வளவா பேச மாட்டேன். எங்க அப்பா வந்து இன்ஃபேக்ட் என்ன சொல்றது, இப்பதான் வந்து கொஞ்சமாவது பேசிக்க ஆரம்பிக்கிறோம். எங்க அம்மா வந்து என்ன சொல்றதுன்னா நான் ஸ்டாப் கான்வர்சேஷன் தான், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த இதுவா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு. அம்மா என்னாங்கன்னா சும்மா அம்மா கிடையாது, அவங்க ஷீ ஹாஸ் அ பர்பஸ் இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்கணும்ன்றது தான். யா, ஜெய்பீம் பார்த்துட்டு அம்மா பத்தி பேசினால ஜெய்பீம் பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாங்க அம்மா அப்படின்றத நீங்க இன்டர்வியூஸ்லாம் ஷேர் பண்ணீங்க. ஸோ குட் நைட் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது? பயங்கர ஒரே என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஆக்சுவலா அது எதுக்கு சொல்லிட்டு பாக்குறேன். சரி, ஓகே. படம் பார்த்துட்டு என் தங்கச்சியும் எங்க அம்மாவும் வந்து ஆட்டோல போயிருக்காங்க. எங்க அம்மா சொன்னாங்க, அவ்வளோ சந்தோஷம்டா, அப்படியே அவ்வளோ நிம்மதியா இருந்துடா, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடவே இல்லை, என்ன இதுன்ற அப்படியே நான் பாட்டுக்கு படுத்து தூங்க நம்பர் 8 மணி நேரம் என் பிள்ளைய மனக்கோலத்துல பாத்துட்டு பேரு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு. வேணும்னா அந்த படத்தை போட்டு பாத்துக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு படத்தை சக்சஸ் எல்லாம் தாண்டி அந்த இதுல பிளஸ் அவங்க எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே அந்த மாதிரி ஒரு படம் பண்றா அப்படின்றாங்க. எல்லாரும் போய் சந்தோஷமா வந்துட்டு அதே பண்ணின்னு இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த மேஜர், அதாவது நீங்க மற்ற எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரொம்ப நாளா அவங்க நினைப்பிலேயே இப்போ கல்யாணம் ஆனா இவன் ஒழுங்கா நடந்துக்குவானா இந்த மாதிரியான. இப்ப இதுல பார்த்த உடனே அவங்க ஏதோ ரிஹர்சல் மாதிரி ஆயிப்போச்சு போல. ஓகே, கல்யாணம் கூட நல்லதா இருக்கிறான் அப்படின்னு. இது நீங்க ஸ்கிரிப்ட படிக்கும் போது நிறைய இடங்கள்ல டைலாகா அந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது, ஒரு டைலாக் ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது எதெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா செம்மையா எழுதிருக்காப்ல அப்படி. லவர்ல நான் நிறைய இடங்கள் வந்து ரொம்ப மிரண்டு போயிட்டேன். இப்போ மேனிபுலேஷனை வந்து எப்படி ஒருத்தன் வந்து எப்படி கவுண்டர் பண்ணி எழுதியிருக்கான்றது என்னன்னா, இது இந்த மாடியில நின்று பேசுவான்ல, பர்த்டே முடிச்சுட்டு மாடியில, நீ என்ன தப்பானா நான் மன்னிக்கிறேன்ல, நீ ஏன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆஸ் இஃப் அவ்வளவு ஆக்சுவலா இவன் நார்மலா பேசுறது அவளை கில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அதை வந்து ஒருத்தர் வந்து எப்படி எவ்வளவு க்ளோஸ் அப்சர்வேஷன்ல எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நிறைய எக்கச்சக்க இடங்கள் இருக்குல்ல. உண்மையா லவ் பண்ணா இப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கறதும் அந்த கிளிஃப் சீன் வந்து உண்மையான ரீசன் நான் சொல்லுன்னு சொல்றதா இருக்கட்டும். எக்கச்சக்கமான கான்வர்சேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப, அதே போல கடைசி சீக்வன்ஸ்ல வந்து அந்த இதுல உட்காந்து பேசும்போது டக்குன்னு என்ன தலைவர் வந்து அப்ப கூட அவ வந்து நீ வேணவே வேணாம் விட்டு ஒளிஞ்சு தொல்லன்னு சொன்னாலும் நம்ம கப்புள்ஸ் தெரப்பி போலான்னு சொல்லி அங்க கூட
அங்க கூட ஒரு கொளுத்தி அப்படி போடுறது இருக்குல்ல. சோ இதெல்லாம் வந்து ஒரு கேஸ்லைட்டருக்கான ஒரு மெனிப்புலேட்டருக்கான எவ்வளவு அழகான என்ன சொல்ற அந்த மைண்ட் செட் இருக்குல்ல. அப்புறம் அவனை வந்து உலுக்க கோட்டசாமி அவனு உலுக்கி ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு அவன் என்னென்ன கஷ்டப்படுறாங்கிறது வந்து உண்மையாலுமே வியாஸோட ரைட்டிங் வந்து பெரிய மரியாதை இருக்கு அவரோட ரைட்டிங் மேலயா. நம்ம இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறோம், நம்ம டப் பண்றோம், நம்ம அதுக்காக 2 நாளோ 3 நாளோ ஒரு வாரமோ கிளம்புறோம். ஆனா கூட இருக்கவங்க எல்லாருமே டப் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கணும்ன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இருக்குல்ல. அதை பத்தி இல்ல, அது வந்து வியாஸா இருக்கட்டும், விநாயகா இருக்கட்டும். ஆக்சுவலா ஜெய்பீம்ல வந்து ஃபுல் படத்துக்கு நான் தான் பாத்துட்டு சார் கிரெடிட்ஸ்லயே போட்டிருப்பாரு. அது ஏன்னா எனக்கு வந்து டப்பிங் மேல வந்து பயங்கர கொடூரமான பேஷன் இருக்கா. ஸோ நான் ஐ ஹேட் டு லைக் ஒரு கேரக்டரையுமே ஆக்சுவலா டப்பிங்ல வந்து என்னால வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் மீட்டர்ல போனாலும் வாய்ஸ்ல கட் பண்ண முடியும். ஸோ அதான் கடைசி ஏன் டப்பிங்ல பாத்துக்கலான்றது வந்து ஒரு பெரிய தாரக மந்திரமா இருக்குன்னா, நீங்க என்ன தப்பு நடந்தாலும் டப்பிங்ல சரி பண்ண முடியும். ஸோ நான் என்னன்னா நான் வந்து வியாஸ் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தைக்கு, ஐயா நீங்க பாட்டுக்கு போறீங்களா என்னங்கய்யா, நான் போக வேண்டியது, நீங்க பாட்டு இப்படி போனீங்கன்னா என்ன அர்த்தம், இது முடிச்சுட்டு போங்க அப்படின்னாரு. நீங்க இது பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாரு. ஸோ வியாசும் நானும் உட்காந்து ஒர்க் பண்ணோம் டப்பிங் பத்தி பேசும்போது ரமேஷ் திலகண்ணா என்கிட்ட ஒரு விஷயம் படம் பார்த்து பேசும்போது சொன்னாரு. இதுல ஒரு இடத்துல வந்து நான் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டேன்டா, ஆனா வந்து அது எப்படி நீ வந்து சர்வீஸ்ன்னு சொல்லலாம், சர்வீஸ்ன்னு சொல்லுமாமான்னு சொல்லி டப்பிங் அதுக்கு அந்த ஒரு வார்த்தைக்காக மணி வர வச்சான் அப்படின்னு சொன்னாரு. சோ அது தியேட்டர்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் யாரும் பார்க்க போறது இல்ல, பட் நம்ம அதுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும். இல்ல சுஷா, அப்படி கிடையாது. அதை நோட் பண்ண போறது இல்லைன்றது சொல்றது சும்மா பொய். எல்லா இடத்துலயுமே ஒரு சின்ன டைலாக் மிஸ்ப்ரொனன்சியேஷன் பண்ணாலுமே படத்தை விட்டு எஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இப்போ பப்ஸ் சாப்பிட்டு சொல்றா அப்படின்னு அப்படின்னு சொல்றான்ல, அது ஏன் வந்து அந்த ஒரு வேர்டு ஏன் அதெல்லாம் யாரும் பார்க்க போறது இல்லடான்னு சொல்லியிருந்தா அதை பாக்குறதுக்கும் என்ன சொல்ற ரசிக்கிறதுக்கும் இருக்கிற மாதிரி வெறுக்கிறதுக்குமே அதுல இருந்து எஜெக்ட் ஆகுறதுக்குமே இடம் இருக்குன்னு சொல்றேன். சோ நான் எனக்கு என்னன்னா இவர் வந்து அப்படியே இதுவாகிறாராம் ரமேஷ், ஏன் சர்வீஸ்ன்னு சொன்னா என்ன சொல்றா பெரிய அப்படியே வெள்ளக்காரன் இவரு அப்படி சொல்றா சர்வீஸ்ன்னு சொல்றாரு. அப்புறம் ஆனா ரமேஷ் வந்து ரொம்ப என்கிட்ட மாட்டிட்டு முழிச்சான், விட்டுறாடே ஒரு லெவல்லாம் வந்து மணி எனக்கு மூடு இல்லடா, நான் தலைவலிக்குதுடா அப்படின்னு சொல்லியிருந்தான். நீ வா சத்தியமா நீ ஓகே உனக்கு என்ன வேணும், டீ வேணுமா சொல்லிட்டு டீ சாப்பிட்டு இப்ப டப் பண்ணு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 8 தடவை கரெக்ஷனுக்கு வர வச்சேன். திருப்பி நான் ரமேஷ் கூட பரவாயில்ல, எங்க அம்மா வேஷம் நடிச்சாங்கல்ல பாவமா இருக்கும். அவங்க வந்து எங்க இது பனையூர் தாண்டி வீடு, ஒவ்வொரு தடவையும் 2 மணி கேப் போட்டுட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு திருப்பி அவங்க படத்துல எல்லாம் நீத்தாலாம் 2-3 தடவை டப் பண்ணாப்புல, 2 தடவை டப் பண்ணாப்புல நினைக்கிறேன். லிஜோ தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சது, லிஜோ தான் 4 தடவை ஃபுல் படத்தை 4 தடவை டப் பண்ண வச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டது லிஜோ தான். ஆமா, டப்பிங் பத்தி இவ்வளோ அதை பத்தி பேசும்போது அவ்வளவு எக்ஸைட் ஆறீங்க, ஒரு லைவ் சவுண்ட்ல ஒரு படம் பண்ணலாம் ரொம்ப ஆசை சுஷா எனக்கு. ஒரு தடவை விக்ரம் சார் பேசினாரு போன் பண்ணி, சியான் விக்ரம் சார் போன் பண்ணி என்கிட்ட வந்து நீ எப்படி இதெல்லாம் டப் பண்ற, எப்படி அதுக்கு எப்படி ராஜாக்கனுக்கு எப்படி டப் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் சொன்னாரு, இல்லடா எனக்கு டப்பிங் தான்டா எனக்கு இதுவே என்ன சொல்றது, எனக்கு வந்து ஃபோர்த்தேவே என் டப்பிங் தான்டா. நான் வந்து என்னோட படங்கள்ல வந்து என்ன இருந்தாலும் டப்பிங்ல வந்து அப்படி ஒர்க் பண்ணுவேன். தங்கலான் வந்து லைவ் சவுண்டா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம இப்போ ஒரு டோன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்போ நான் வந்து படத்துல அந்த மாதிரி டோன்ல நடிக்கல, லவ்வர்ல டப்பிங்ல அந்த டோன் வரணும்னா முகம் இப்படி ஆகுது, இப்போ அந்த டோன்ல நான் பேசணும்னா முகமும் அப்படி ஆயிரும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சோ டப்பிங் இருக்குதுக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாரு. அதனால விக்ரம் சார் சொன்னதுல இருந்து எனக்கு வந்து லைவ் சவுண்ட் பண்ணணும் ரொம்ப ஆசை. விக்ரம் சார் பேசினாருன்னு சொன்னீங்களே, இப்ப குட் நைட் பாத்துட்டோ இல்ல லவ்வர் பாத்துட்டோ சினிமால இருந்து என்ன ரெஸ்பான்ஸ், யாராவது பேசினாங்களா? நிறைய கால்ஸ் இருந்தது, நிறைய ரொம்ப குட் நைட் பார்த்துட்டுமே விக்ரம் சார் மாதிரி. விக்ரம் சார்லாம் பயங்கர 1.5 hour பயங்கரமா பேசிட்டாரு. எனக்கு வந்து சொன்னாரு, டே நான் வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஆக்டர்கிட்ட, நம்மளுக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன், எல்லாம் ஓகே. பட் ஒருத்தர் நேரடியா பழக்கமே இல்லாத அவனுக்கு நம்பர் வாங்குங்க நான் பேசணும்னு சொன்ன ஒரே 2 பேர் தான். நான் ஒண்ணு மனோஜ் பாஜ்பாய்,
இன்னொன்னு நீ தான்டா உன் நம்பர் வாங்கிட்டாண்டா பேசினேன். நான் வந்து சார் என்ன சார் நான் வந்து அவர்கிட்ட இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். சொல்லிட்டு எப்படி சார் இவ்வளவு ஸ்டைலா ட்ரெஸ் பண்றீங்க அப்படி எனக்கே ஒண்ணும் தெரியாதா அவரு சார் அதெல்லாம் நாளே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். நான்லாம் அந்த பொன்னியின் செல்வன் ப்ரொமோஷன்ஸ்க்கு என்ன சார் நான் ஸ்டைல் சார் அப்படின்னா அப்படியே இருந்துச்சு ஸ்டைலா இருந்துச்சு. ஆமா சார் அவரு. அப்புறம் நிறைய எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் எனக்கு பேசினாங்க. சித்தா அவர் அருண்குமார், அவரு ஏல் விஜய் சாரு, எக்கச்சக்கமான பீப்புள், டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார்லாம் வந்து அப்படியே என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு மாதிரி அப்படியே அரைஞ்சா மாதிரி ஆயிடுச்சு, இது எப்படி எழுதுனீங்க, எப்படி நடிச்ச நீ அப்படி அப்படியே ரொம்ப என்கிட்ட அவன் நம்பரை கொடு, வியாஸ் நம்பரை கொடு அப்படி தர சார். அவர்கிட்ட வியாஸ் வந்து ஐயா சக்திவேல் சார் போன் பண்ணாரியா திட்டுறாரியா என்ன எப்படா எழுதுல அப்படி இப்படின்னு. ஸோ எனக்கு என்னன்னா அதான் சொல்றேன், ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இல்ல எவனோ ஒரு சின்ன வேலை செய்யறேன்னா அதை வந்து எவ்வளவு அழகா வந்து அவங்க என்ன சொல்றது தட்டி கொடுத்து நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நல்ல வேலை செய்யறன்றது இல்லைன்னா நம்ம 1000 கதை கேள்விப்படுறோம்ல அதெல்லாம் பண்ண விட மாட்டாங்க வளரும், அதெல்லாம் எவ்வளவு உண்மையற்ற ஒரு தகவல்னு சொல்லி புரியுது. இப்ப இருக்க இதுல வந்து பார்த்தோம்னா இப்ப நிறைய சோசியல் மீடியா பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய இப்போ அந்த தளபதி அந்த ஜோன்ல இப்போ உங்களை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வெவ்வேறு நடிகர்களை வந்து சொல்றாங்களே. இப்போ கண்டெம்பரரியா ஒரு 4-5 பேர் எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்க அர்ஜுன் தாஸ், கவின், இந்த ஜோன்ல இப்போ 2-3 படம் பண்ணவங்க இந்த ஜோன்ல சொல்றேன், மக்கள் மத்தியில ஒரு ஃபேம் இருக்கு, அப்கமிங் ஹீரோ அந்த கேட்டகரியில சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸோ இல்ல இது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தோணுதா? ஃபர்ஸ்ட் 2 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய இப்ப இந்த 2 பேர் விளையாட்டுல வந்து வர அளவுக்கு நான் ஒன்னும் எதுவும் பண்ணல. இது நீங்க தன்னடக்கம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஓகே விச் இஸ் ஃபைன். ஏன்னா அதுக்கு பெரிய பாடி ஆஃப் ஒர்க் தேவைப்படுது. 2வது சொல்றேன், இன்னொன்னு வெறும் 2 பேருக்குள்ள அடக்கி நம்ம வந்து நம்மளோட தமிழ் சினிமா வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோன்றது சொல்றேன். ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியில சொல்றேன், தெர் ஆர் லைக் ஒரு வேவ் கிரியேட் பண்றாங்க சார். ஒரு கிட்டத்தட்ட 10-12 ஹீரோஸ் வராங்க, ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டதுல சொல்றேன், நான் வந்து 100 கடைசியா நான் நம்பர் போட்டு வச்சது லாஸ்டா ஒரு 5 monthsல கேட்ட கதை 140 அவ்வளவு கதை இருக்கு, 5 மாசத்துல அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நான் முன்னாடி கேட்ட இது அப்ப மற்றவங்கள எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எவ்வளவு பேர், படம் பண்ணவங்க எத்தனை கதை வச்சு 2000-3000 கதை இருக்கு. 2 ஹீரோ 5 ஹீரோ வச்சுட்டா ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கும்? யோசிச்சு பாருங்க, ஒரு 40 ஹீரோ வரணும் சார். நீங்க வந்து ஒரு ஸ்டார் வந்து இவ்வளவு கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு, 300 கோடி ரூபா அப்படிங்கிற எக்கானமி வச்சே ஒரு 4-5 ஸ்டார்ஸ் இருக்காங்க. அவங்க ஜென்ரேட் பண்ற எக்கனாமி வச்சே ஒரு இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகணும்ன்றது இருக்குல்ல, அது அப்படியான அவசியம் என்ன இருக்கு? அது மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு பேரலல் எக்கனாமியுமே இருந்தா நல்லது தானேன்னு சொல்றேன். நீங்க வந்து இல்ல லிமிட் பண்ணி இவங்க விசஸ் அப்படின்னு சொல்லிட்டு WWF மாதிரி வேண்டாம்னு சொல்றேன். அவ்வளவு நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு, நான் எவ்வளவோ எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்றேன், விவேக் பிரசன்னா மாதிரி, நம்ம கண்ணாரவி மாதிரி, ரிஷிகாந்த் மாதிரி, ஓகேங்களா, நம்ம செட்ல பிரவீன் மாதிரி, தமிழரசன் மாதிரி, எவ்வளவோ பெரிய பெரிய எல்லாருமே ஹீரோ இருக்காங்க. எவ்வளவோ ஹீரோ இருக்காங்க, உன்னைய மாதிரி எவ்வளவோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ நல்ல ஆக்டர்ஸ். இவங்க எல்லாருமே ஆஸ் இஃப் இவங்க அவ்வளவுதான் 2 பேர்னு சொல்லி நிறுத்துறது இருக்குல்ல, அது தெரியல, அது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும்னு தெரியல. எனக்கு இப்போதைய புரிதல் என்னன்னா வேண்டாம் அப்படிங்கிறது, இது வேண்டாம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்றதுதான். ஓகே, மற்ற இண்டஸ்ட்ரி சினிமா நீங்க எப்படியும் கவனிச்சிருப்பீங்க, உங்களுடைய ஒர்க் பார்த்துட்டு மற்ற இண்டஸ்ட்ரியில இருந்து யாராவது பேசியிருந்திருப்பாங்க. இப்போ தமிழ், கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களுடைய ஒர்க்கை ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி பேசுற நபர்கள் ஆக்டர்ஸா இது அவங்களா கிடையாது. பட் ஆனா ஜென்ரலா மெசேஜஸா வந்து நிறைய பேர்கிட்ட, இன்ஃபேக்ட் நான் ஹைதராபாத் போயிருந்தேன். ஹைதராபாத்ல வந்து அந்த லவருடைய தெலுங்கு இது ட்ரூ லவர் எனக்கு சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல. குட் நைட்டோ ஜெய்பீமோ வந்து அது இவ்வளவு பெரிய ரிசப்ஷனை கிரியேட் பண்ணிருக்குன்னு. நான் போறேன், எல்லாம் மணியனா சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர எனக்கு வந்து என்னடா இது, நம்ம வந்து ஹைதராபாத்ல தெலுங்கு படங்களுக்கு ஒர்க் பண்ணது 2010. என்ன படம்? அந்த படம் வெளியே வரல, ராணா சார் தான் ஹீரோ. அந்த படம் ஒர்க் பண்ண பாலகிருஷ்ணா சார் படம் ஒன்று ஒர்க் பண்ணேன்.
அந்த படமும் வெளியே வரல என்னுடைய ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்ல. ஓகேவா. அப்புறம் நிறைய படங்களுக்கு தமிழ் டு தெலுங்கு டு தமிழ் படம் நிறைய டைலாக், பரத் எனும் நான், அப்புறம் பரத் எனும் அது, அப்புறம் காசி அட்டாக்கு, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழுக்கு எழுதியிருக்கிறேன். நிறைய படங்கள் டப்பிங் பேசியிருக்கேன். தெலுங்கு டு தமிழா இருக்கட்டும், தமிழ் டு தெலுங்கா இருக்கட்டும் பேசியிருக்கேன். அப்பெல்லாம் ஹைதராபாத் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கோம். ஒரு பெரிய இது திடீர்னு அதே பிரசாத் ஸ்டுடியோ, ஓகேங்களா, அதே பிரசாத் ஸ்டுடியோ ஷவுட்டா இதுவா அப்படி இப்படின்றாங்க, கை கொடுங்க நான் அப்படிலாம் சொல்லும் போது ஏன் நம்ம ஏரியால பண்ணிருக்காங்க, என்ன தலை வா தலை வணக்கம்னு சொல்லிடலாம். அங்க என்ன சொல்றதுன்னு அங்க வந்து அந்தரிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து உண்மையாவே பயங்கர ஓவர்வெல்மிங்கா இருந்தது. அண்ட் ஆல்சோ சேம் வே மலையாளம். இன்ஃபேக்ட் மலையாளம் வந்து நம்மளுக்கு இன்னவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் இண்டஸ்ட்ரி. அவங்கள வந்து நம்ம பார்த்து அவங்கள மாதிரி நம்மளால ஒரு கண்டென்ட் நிறைய அந்த மாதிரி எய்ம் பண்ணணும்னு, ரொம்ப டீப்பர் விஷயங்களை பேசுற மாதிரியான சினிமாக்களை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற இடம். ஆனா அவங்களுக்கும் நம்ம படம் அப்பீல் ஆகுதுங்கிறதுல ரொம்ப 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 பெரிய சந்தோஷம். இண்டஸ்ட்ரியில இருந்து யாருன்னு பேசினா, இப்போ உதாரணத்துக்கு டைரக்டர் மாருதி அவரு வந்து ரொம்ப பயங்கர அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் எல்லாத்தையும் எதுக்குங்க. அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு, தெலுங்குல ஸ்ட்ரைட்டா ஒரு படம் பண்ணணும் சார் அப்படிங்கிறாரு. இன்னொரு 2-3 டைரக்டர்ஸ் பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நீங்க தெலுங்குல ஸ்ட்ரைட்டா படம் பண்ணுங்க, எனக்கு பிச்சும் பண்ணியிருந்தாங்க, நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொன்னேன். இன்ஃபேக்ட் நல்ல இதுவான கண்டென்ட்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. 2-3 டைரக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 படம் பண்ணியிருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. மலையாளம்ல KM கமல் சாரு, அப்புறம் கமல் KM தான் இவரு பண்ண நம்ம படா பண்ணவரு, ஜீத்து சாரு, நீங்க தம்பியில ஒர்க் பண்ணல, ஜீத்து சார் பேசிருக்காரு. அப்புறம் மார்டின் பரக்கர் சொல்லியிருந்தா வந்திருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய லவ் வந்துருச்சு, ஆமா அவருக்கு பெரிய லவ் வந்துருச்சு. அண்ட் அவங்க வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னால, உனக்கு தெரியும்ல சார், நம்ம எங்க இருந்து இப்போ திடீர்னு நம்மளுடைய எல்லைகள் வந்து வேற எங்கேயோ இருக்கிற ஒரு எல்லையில இருந்து ஒருத்தவங்க நீ நல்லா பண்றேன்னு சொல்லி கத்தி சொல்லும் போதுல அது என்னவா எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. சந்தோஷப்படணுமா இல்ல இதை சந்தேகப்படணுமா, எனக்கு அதான் சொல்றேன்ல, நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்துக்குலாம் நம்ம தயாரா இருந்தது இல்ல. திடீர்னு அதை எதிரொலிக்கும் போது பயமா இருக்கு. என்ன எப்படி பயம்னா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. எனக்கு இண்டஸ்ட்ரியா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி இருந்து பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காங்கன்ற போது, இப்போ நீங்க செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ், நீங்க சினிமாக்கு போடுற எஃபோர்ட் ஃப்ரம் தமிழ், அதே மாதிரி மலையாளத்துல வந்து பெசில் ஜோசப், லுக்மன் ஆவரன், ஏன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம். ஜோசப் டைரக்டர், பட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவர். அவங்கள மையமா வச்சு கதைகள் நிறைய வருது. பெலிமி எல்லாம் பயங்கர ஹிட். அவருக்கு வந்து சவுதி வெள்ளக்கா, இன்னொரு படம் சுலேகா மஞ்சில், இந்த மாதிரி ஆபரேஷன் ஜாவா, இந்த மாதிரி நிறைய படங்கள் அவருக்கு இருக்கு. கம்பேரிட்டிவ்லி தெலுங்குல பார்த்தா சுஹாஸ் வந்து ரொம்ப நல்ல சுஹாஸ் பேசினாரு. சுஹாஸ் சொன்னாரு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாங்க, ரொம்ப சூப்பரா. அவர் இந்த கலர் போட்டோ, இப்ப போன வாரம் ஒரு படம் வந்தது, அமஞ்சி பெட் மேரேஜ் பேண்ட் ஒரு படம், ரைட்டர் பத்மபூஷன். சோ இவங்க ரொம்ப ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்காங்க அப்படின்னு தோணுது. இப்ப நீங்க இவங்களோட ஒர்க் எல்லாம் இப்போ சீனியர் ஆட்களுக்கு தாண்டி இவங்களோட யங்ஸ்டர்ஸோட ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு? ஐயோ சார், நான் பேசில் வந்து இங்க ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணேன். ஐயோ அவர் வந்து செம்ம பெரிய எனர்ஜி அண்ட் என்ன சொல்றது, அவர் வந்து கண்டு படம் பார்த்தேன் சூப்பர், அது ஒரே சந்தோஷம் அவருக்கு. என்ன இது ஜெய்பீம் குட் நைட் ரெண்டுமே சூப்பர் பயங்கரம் அப்படின்னு. தேங்க்யூ சார், ஹி இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். அவரு சுஹாஸ் என்கிட்ட இதுல பேசியிருந்தார் இன்ஸ்டாகிராம்ல. இன்ஃபேக்ட் நானும் சுஹாஸ் தான் முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தோம் வேற ஒரு ப்ராஜெக்ட்காக, அதை பண்ண முடியல. பட் அவர் வந்து அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருந்தாராம், அவர் மணிகண்டன் பண்றாருன்னா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. யா, ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிருந்தோம். பட் ஆனா எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய கன்விக்ஷன் இருக்குல்ல. ஏன்னா பெசில்லாம் அவர் பண்ண ஒர்க் எல்லாம் பார்த்தாக்கா பயமா இருக்கு. என்ன அவரு யோசிச்சு பார்த்தாலே எந்த அவதாரத்துக்குள்ளயும் சிக்கிக்க முடியாத ஒரு ஆளா இருக்கு. திடீர்னு இதை பண்றப்ப திடீர்னு அங்க போய் பார்த்தாக்கா, ஏன்னா மின்னல் முரளி பண்ண ஒர்க் எல்லாம் இங்க நேஷனல் பவுண்டரிஸ் எல்லாம் தாண்டி எங்கெங்கயோ போய் அந்த படம் எதிரொலிச்சிருக்கு. ஸோ ரொம்ப இன்கிரெடிபிளான பீப்புள் அவங்க எல்லாம். நீங்க வந்து இவங்க 2 பேர் பக்கத்துல என்னைய உட்கார வைக்கிறதே எனக்கு பதட்டமா இருக்கு. இன்னொன்னு, உங்களுடைய ஃப்ரெண்ட் ராக்கெட் மௌலி ஆஃப்டர் டீ கடை தாட்ஸ் யூடியூப் வீடியோக்கு அப்புறம் இந்த படத்துல 2 பேர் ஒர்க் பண்ணீங்களா? இதுக்கு நடுவில் ஏதாவது தெலுங்கு படங்கள் டப்பிங் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி? டப்பிங் ஒர்க்ல நிறைய நடந்திருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீச்சர் என்னோட படத்துக்கு வந்து அவன் எழுதுறேன் அப்படின்னு சொன்னான். நான் ஆக்சுவலா அவன் ரொம்ப பெரிய ரைட்டர், அவனே ஒரு ஹீரோ தெலுங்குல. ஆனா நான் வந்து இப்படி ஒரு படம் இருக்குடா என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இங்க பாரு வெளியில எங்கன்னா போனா செத்த நீ
நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி தெலுங்குல வந்து அவனே எழுதி அங்க மியூசிக்கலா பெரிய ஹிட் லவ்வர் ஆல்பம். அண்ட் படமா எக்ஸ்ட்ரானரி ரிசப்ஷன் வர்றதுக்காக இருக்கட்டும். அண்ட் இந்த டயலாக்ஸுக்கு வந்து நான் சொன்னேன், டே வேற எதனா வச்சு நான் இங்க ப்ரொமோஷன் ஒர்க் போயின்னு இருக்குடா, என்னால டப்பிங் பேச முடியாது. பரவாயில்ல, நீ தான் பேசணும் அப்படின்னு 2 நாள், ஒரு நாள் ஹைதராபாத்ல முடிச்சுட்டு இங்க ஆடியோ லான்ச் இருந்து வந்துட்டு ஆடியோ லான்ச் முடிச்ச அடுத்த நாள் உடனே இங்க தெலுங்குல அவனே சென்னைக்கு வந்து சென்னையில வந்து எடுத்தான். அவன் தான் நீ தான் டப்பிங் பேசணும், ஆமா நீ தான் டப்பிங் பேசணும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து மௌலி தான் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, டப்பிங் சொல்லி கொடுத்தது, தெலுங்கு சொல்லி கொடுத்தது. சினிமாவை பத்தி எந்த டிஸ்கஷன் இருந்தாலும் நம்ம ராகேந்து மௌலி கூட தான் வந்து எல்லாம் நடந்தது. அதனால வந்து கிட்டத்தட்ட எங்க செட்டுக்கே ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள் வந்து அவன். ஏன்னா அவனால நீங்க ராகேந்து மௌலி வந்து ஒரு இதுல பாக்ஸ்ல போட்டுற முடியாது. அவன் இவ்வளவுதான் வெறும் ஆக்டர் தானே, அவன் லிரிசிஸ்ட், அவன் டான்சரு, அவன் ரைட்டரு, எல்லாமே அவன். ஓகேங்களா? ஸோ ரஹ்மான் சார் வந்து தெலுங்கு பாட்டு எழுதணும்னா ஸ்ட்ரைட்டா ஃபோன் பண்ணிடுவார், ராக்கி காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவனோட உயரம் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னொன்னு தமிழ்ல இங்க பெரிய ஹீரோக்களோட படங்கள் எல்லாம் தெலுங்குல வரும்போது அதுக்கு அவர் தான் எல்லா படமும். இப்போ நீங்க எந்த படம் எடுங்க, இப்போ மாவீரன் அவர் பண்ணாரு, மாவீரன் பண்ணா, தங்கலான் அவன் தான் பண்றான், சார்பட்டா பரம்பரை அவன் தான் பண்ணான். சோ எல்லா லால் சலாம் அவன் தான் பண்ணான், எல்லா படங்களும் அவன் தான் பண்றான். சூப்பர்ண்ணே. சோ இப்ப இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு விஷயம் நம்மள இப்படி பாக்குறாங்க அப்படின்றது, நீங்க இண்டஸ்ட்ரியை பார்த்தது ஒரு காலம், நீங்க இண்டஸ்ட்ரி நம்மள இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இது எப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரி இவ்வளவு பேரோட கண்ணு நம்ம மேல இருக்குன்றது வந்து கொஞ்சம் அதான் பொறுப்புணர்வு தான் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் ஒழுங்கான வேலைகள் செய்யணும், சரியா நடந்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க எப்பவுமே யாராவது உங்களை கண்டினியூஸா ஒரு சர்வேலன்ஸ்ல இருக்கீங்கிறது இருக்குல்ல, அது வந்து உங்களால வந்து எனக்கு ஏன்னா பெருசா லைம்லைட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியாது. நான் வேலை செய்வேன், நல்லா எவ்வளவு நேரம் வேணா வேலை செய்வேன், ஆனா என்னோட பர்சனல் ஸ்பேஸ் எனக்கு முக்கியம்ன்றது தான். விட்டீங்கன்னா டீக்கல்ல பசங்களா கூட இருப்பேன், கட் பண்ணி வீட்டுக்கு போய் இவ்வளவுதான் நம்ம தரமா. திடீர்னு இப்போ இன்னொரு அடிஷனல் பர்டனா வந்திருக்கா, இது இப்போ போக போக பழகிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சர்வேலன்ஸ்ல வாழ கத்துக்கிறதுங்கிறதே பெரிய ஸ்கில். ஓகேங்களா? அதுதான் அடுத்த பெரிய டாஸ்க். இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போறேன்னு தெரியல. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ சார். நான் வந்து எப்பவுமே நீ எப்படி வந்து ஏதோ பார்த்தா பாசிட்டிவ் அவ்வளவு சொன்னீங்களோ, எனக்கும் வந்து ஈக்குவலண்டா உங்ககிட்ட பேசினாக்கா, நான் பேட்டியா இல்லைனாலுமே சொல்றேன், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல டீக்கல்ல பேசுற மாதிரி தான் இருக்கு. எனக்கு பேட்டி மாதிரியே ஃபீல் ஆகல. நம்ம எப்பவுமே அங்கதான் மீட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. கரெக்டானே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. லவ்வர் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ மக்கள் செலிப்ரேட் பண்றதை பாக்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்தடுத்து நீங்க நிறைய மொழிகள்ல போய் நடிக்கணும், ஸோ அதை பார்க்கணும். தமிழ்ல நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்க எல்லா படமும் நீங்க நினைச்சதை விட பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய் சார். பாய். தேங்க்யூ. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.